முதல் முறையாக குரூப் 4 தேர்வு எழுதுறவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்டால், தயவு செஞ்சு யாரையும் திரும்பி பார்க்காத. 200 மார்க்குக்கு முழுவதுமாக சிலபஸை கவர் பண்ணி நீ ப்ரிப்பேர் பண்ணால் உன்னுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 15 வருஷமாக இந்த போட்டித் தேர்வு உலகத்தில் இருக்கேன். சரியா? நான் ஒரு 5 வருஷமாக படிச்சுட்டு இருந்தேன். 20 ஆண்டு காலம் இந்த போட்டித் தேர்வு உலகத்தில் நான் இருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு சஜஷன், நோ காம்படிஷன். அவ்வளோதான். போட்டித் தேர்வில் போட்டி இல்லை. அவ்வளோதான். நீ உன்னுடைய டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுனேன்னா உன்னைய வெல்ல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவ்வளோதான். அவ்வளோதான். நீ பெர்ஃபெக்டாக இருந்தா, பெர்ஃபெக்டே வேணாம், ஓரளவுக்கு நீ பெர்ஃபெக்டாக இருந்தாலே உன்னைய வெல்ல இங்கே யாரும் இல்லை. அவ்வளோதான். என்னைக்கு நீ உன்னுடைய டைம் டேபிளை நீ ஃபாலோ பண்ணலையோ அன்னைக்கு தான் உன்னை மற்றவன் வந்து என்ன செய்கிறான், வெற்றி கொள்கிறான். அவ்வளோதான். உனக்கு நீ உண்மையாக இரு. அவ்வளோதான். நீ போடுற டைம் டேபிளை நீ ஃபாலோ பண்ணு. உன்னை யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாம். புரியுதா? உன்னை வெல்ல இந்த உலகில் ஒருவரும் இல்லை. மனசில் வச்சு. சரியா? ஹாப்பியாக எக்ஸாம் உட்காந்து படிங்க. வெல்ல முடியும் ரிசல்ட் நாளைக்கு போட சொல்கிறேன். ரெடி ஆகிடுச்சு, பட் நாளைக்கு போட சொல்கிறேன். அது கொஞ்சம் எல்லாத்துலேயும் கம்பைல் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. அது சரி பண்ண, ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கு. இப்போ கூட ரெடியாக இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் ஒருக்க ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கு. புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சிலபஸுக்கு ஸ்பிளிட் ஆகுங்க. இப்பவே சில சப்ஜெக்ட்லாம் சிலபஸ் வைஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜிகேலாம் சிலபஸ் வைஸாக தான் படிக்கணும். என்னோட வயசு என்ன? 13/9/1987, 1987. டிஎஸ்பி மெடிக்கல் டெஸ்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன பெரிய மெடிக்கல் டெஸ்ட்? இளவரசன், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு போலீஸ்லாம் மெடிக்கல் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஃபிட்டு தான், அவ்வளோதான். ஹைட் இருக்கா பார்ப்பாங்க, மேஜர் ஆப்ரேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி டிஎஸ்பிக்கு எலிஜிபிள் தான். ஓகேயா? அதெல்லாம் ஒன்று, நீ பாஸ் ஆகிட்டேன்னா நீ டிஎஸ்பி தான் ராஜா. உன்னை யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அறிவுபூர்வமான வேலை. ரொம்ப ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ரொம்ப மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. பிடிஓ ஆஃபீஸர் அபர்ணா, வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு தொடர்ச்சியாக படிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வழி சொல்லுங்கன்றாங்க. இல்லத்தரசிகளே, இல்லத்தையும் பார்த்து கொண்டு உங்களுடைய லட்சிய வேட்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடையறாத பணியில வந்து நிச்சயமா நிறைய இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகளை நீங்க எந்த அளவுக்கு கடந்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சுயநலமா படிங்க. யாரையும் திரும்பி பார்க்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப அவசியமானவங்களை மட்டும் கேர் பண்ணுங்க. மற்ற யாரை பத்தியும் கேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வெற்றிக்கு பிறகு எல்லாரும் உங்களை தேடி ஓடி வருவாங்க. சரியா? அடுத்து இந்த சூழல், இந்த குடும்ப சூழல் வந்து உங்களை நீங்க ஒரு படி ஏறினா 2 படி காலை பிடிச்சி இழுக்கும். இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்ததா இருந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கணும் நீங்க. ஓகே? அழுதாலும் உழுதுட்டு இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேயா? ஆரிய கூத்தா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். நம்ம காரியம் ஆகுறதுக்கு, காரியத்தை சாதிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு என்ன வழி, இதை மட்டும்தான் நீ யோசிக்கணும். ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே இல்லை. ஓகேயா? தெரிஞ்சுக்கோ. நீ நினைச்சேன்னா படிக்கிறதுக்கான உனக்கான நேரத்தை நீ ஒதுக்க முடியும். அவ்வளவுதான். ஓகேயா? அப்படியே உன்னை மீறி உன்னால நேரம் ஒதுக்க முடியல, வீட்டுக்காக ஃபேமிலிக்காக ஒதுக்க முடியுதுன்னா அதையும் ஆத்மார்த்தமா ஏத்துக்கும். ஏன் தெரியுமா? புலம்புறதுக்கு ஒரு 4 மணி நேரம் வேஸ்டா போகுது. நீ அதை அப்படியே ஏத்துக்கிட்டேன்னா அடுத்த செகண்ட் வேலையை முடிச்சுட்டு, பிரச்சனையை முடிச்சுட்டு, அடுத்த செகண்ட் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். சுறுசுறுப்பான தேனீக்கு வருத்தப்பட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வருத்தப்படுற நேரத்தை நீ மிச்சப்படுத்தினாலே இல்லத்தரசிகள்லாம் பாஸ் ஆயிடலாம். ஓகேயா? உனக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஹாப்பியா படி. சிங்கிளா உட்காந்து படிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு சுமைகளுக்கு மத்தியில படிக்கிற உனக்கு என்னைக்குமே கடவுளுடைய கருணை அதிகமா இருக்கும். சரியா? நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். வெள்ளத்தனையை இடுக்கன் வரினும் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு தந்து கையை பிடிச்சி இழுத்து நம்மளை முன்னேற விடாம தடுத்தாலும் அறிவுபூர்வமா இந்த கஷ்டத்தை கடந்து வர என்ன வழி இருக்குன்னு நீ தேடினேன்னா உனக்கு ரிசல்ட் இருக்கு. ஓகேயா? அதை மட்டும் பார்த்துக்கோ. காரணம் சொல்லிட்டே இருந்துடாத. இந்த காரணத்தை ஓவர் கம் பண்ணி வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு 5 மணி நேரமாவது நம்ம குடும்ப வாழ்க்கையிலிருந்து எடுத்து வைக்க தெரியணும். எடுத்து வைக்க தெரியலன்னா அதுக்கு முதல்ல ஆசைப்படக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கோ. ஓகே? ஸோ எல்லாரும் ஹாப்பியாக படிங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் இன்னைக்கு 3 அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்தேன். ஒன்று வந்து ஜிகேக்கு டெஸ்ட்டு ஏப்ரல் 6 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2வது குரூப் 1 கால்ஃபர் வந்திருக்கு. அதுக்கு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, அப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்பப்பட்டவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த டெஸ்ட் சீரீஸ் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
ஆன்லைன் கிளாஸஸும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கடுத்து ஏதாவது குரூப் ஒன்றை பற்றி ரொம்ப மலைப்பாக இருந்தால் ப்ரிலிமினரி முடிச்சுட்டு வாங்க, மெயின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? இது ஒரி பண்ணிக்காதீங்க. நீ முடிச்சதுக்கப்புறம் உனக்கே ஒரு யானை பலம் வந்துடும். ஓகேயா? நீ யாரையும் நம்பி இருக்க மாட்டேன், பட் இருந்தாலும் உனக்கு நான் இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து 3வதாக உள்ள மெசேஜ் என்னன்னா, வெல்ல முடியும்னு ஒரு தேர்வு இருக்கு. தயவு செஞ்சு அந்த தேர்வை எல்லாரும் எழுதுங்க. குரூப் 4க்கு இதான் லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச். இதை தவிர வேற டெஸ்ட் பேட்ச் கிடையாது. அதனால இந்த வெல்ல முடியும் தேர்வை எல்லாரும் எழுத வாங்கன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஓகேயா? வரக்கூடிய வெல்ல முடியும் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் எழுத வந்துருங்க. இது என்னுடைய வேண்டுகோள். ஓகே ஓகேயா? ஓகே, ஹாப்பியாக படிங்க. ஏஜ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது குரூப் 1 படிக்கிறதுக்கு. 35 வயசுங்கிறது 39 வயசு வரைக்கும் குரூப் 1 எழுதலாம். 4 வருஷம் இன்னும் உங்களுக்கு இருக்கு, எப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அதனால ஹாப்பியாக உட்காந்து படிங்க. தினேஷ், ஒன்றும் இல்லை தினேஷ், பெருசாலாம் ஒன்றும் ஆர்த்தோ டெஸ்ட்லாம் இருக்காது. உங்களால் நார்மல் ஃபிசிக்கல் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். அந்த கால் தட்டையாக இருந்தது, நரம்பு சுருண்டு இருந்தது, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதனால் மெடிக்கல் சைடில் நீ யோசிக்கவே வேண்டாம், நீ படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணு. சில குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம குரூப் 4 கிளியர் பண்ணி தான் குரூப் 1 போக வேண்டியிருக்கோம். அதனால இப்போ வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணு, அப்புறம் உன் லட்சிய தேவையை நீயே பூர்த்தி பண்ணிக்கோ. இதில் என்ன இருக்கு? விக்னேஷுக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு விக்னேஷ் சொல்லிட்டு இருக்காப்ல. விக்னேஷ், ஒரே ஒரு விஷயம் தான் விக்னேஷ், நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் நமக்கு என்னைக்கு வெற்றி கிடைக்கணும் நம்ம ஆழமாக நம்பணும். அருமை உடைத்தென்று அசாவமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகேயா? சிங்கிளா இருந்து படிக்கிறவங்கள விட இல்லத்தரசிக்கு வெற்றி இல்லையான்னு சொல்லலை. சிங்கிளா இருந்து படிக்கிறவங்கள விட இல்லத்தரசிகளுக்கு வந்து கடவுளுடைய கருணை அதிகமாக இருக்கும். ஒருத்தன் வந்து அழகா பேண்ட் ஷர்ட் போட்டு ரோட்ல நடந்து வரான், ஒருத்தன் 50 கிலோ மூட்டையை தூக்கி நடந்து வரான்னா நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணுவ? யோசிச்சு பாரு. கடவுள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? புரியுதா புரியலையா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி சொல்ல வந்தேன். புரியுதா? ஏதாவது யாரையாவது ஒருத்தரை வந்து உனக்கு இல்லை தங்கம் நீ பட்டு அப்படின்னு ஒரு குழந்தைய கொஞ்சம்னா அதுக்காண்டி பக்கத்து குழந்தைய பட்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை ராஜா. புரியுதா? எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கோ, அப்பதான் வாழ்க்கை. இல்லை நிலாவிலேயே கரையா இருக்கேம்மா, நிலா ஆளா ரசிக்க மாட்டாங்க. எதையுமே பாசிட்டிவா பாரு. ஓகே ஓகேயா? ஸோ ஹாப்பியாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க.